இது காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கவில்லையா? வேலை கிடைக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு வியாபாரம் அமையணுமா? அதன் மூலம் வியாபாரம் அமையும். உங்களுடைய சுமை குறையும். அவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உங்களது குடும்பத்தை மேலும் மேலும் அபிவிருத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கப்புறம் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வர வேண்டிய குட் நியூஸ். பழைய இடங்கள், பூர்வீக இடங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது, அதற்கு ஒரு நல்ல விலை, அதன் மூலம் ஒரு ப்ராஃபிட், அதனை வைத்து கொண்டு பழைய கடன்களை அடைத்த பிறகும் ஏதோ ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையை சனி பகவான் ஏற்படுத்துவார். பிறகு புதனின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இவர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். ஏன் அப்படின்னா, குறிப்பா இவர்களுடைய 1ஆம் இடம் 4ஆம் இடம், ஒரு இடம் வாங்குவது, அபிவிருத்தி செய்வது, அது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதில் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும், குறிப்பாக இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு இடத்தை டெவலப் செய்து அதனை விற்று அதன் மூலம் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுப்பது, இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், எதெல்லாம் பாதியில் நிற்கிறதோ அதெல்லாம் இனி மள 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 என்று இவர்களுக்கு மேலே ஏறி வரும்.